ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் சார். என்ன செய்யறானோ முதல்ல கையெடு. சார் ப்ளீஸ் சார். வழி விடுன்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் சார், உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். நீங்க ஏன் சார் என்ன அவாய்ட் பண்றீங்க? என்ன பேசணும் இல்ல என்ன பேசணும்னு கேட்டேன். இப்படி கேட்டா நான் என்ன சார் சொல்லுவேன்? என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் கோவத்தை கூட்டாத. ஆபீஷியலி ஏதாவது சொல்லணும்னா சொல்ல, இல்லனா போயிடு. சார் சார் ப்ளீஸ் சார். சார் வழி விடு. சார் ப்ளீஸ் சார். வழி விடு. சார் நிஜமாவே நீங்க போங்க, எனக்கு ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அனு, அழாத அனு, ப்ளீஸ். Yeah. I got the mail. But I have not checked it. Yeah, okay. No problem. I will catch you later. Anu, what happened? ஏன் இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? மேடம் மேடம். அனு, calm down. ஸ்வப்னா, என்னாச்சு? மேம், நடந்தது என்னன்னா, ஏய் என்னாச்சு அனு? ஏன் ட்ரெஸ் ஃபுல்லா ஒரே கலரா இருக்கு? இடியட்ஸ், விளையாடுறதுக்கு வேற இடமே இல்ல. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஸ்வப்னா. சூர்யா சார் அம்மா வர நேரமாச்சு. இந்த நிலைமையில நான் எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும்? ஹோலினா அப்படிதான். இப்ப என்ன, நீ ட்ரெஸ் மாத்திட்டு மீட்டிங் போணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா இப்ப வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுமே. இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஹோலி வேற. ஓகே சில். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஜம்முன்னு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. வாவ் அனு, சூப்பரா இருக்க. இந்த Dress உனக்கு செம்மையா இருக்கு, நீயே வச்சுக்கோ. ஐயோ ஸ்வப்னா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு போர்ட் மீட்டிங் வேற. இத போட்டுட்டு போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ? ஏய், அதெல்லாம் யாரும் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. அனு, இப்ப நீ ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட், நீ தான் உன்னை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். அனு, பிலீவ் மீ, இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வா போலாம்.
கம் ஆன், நேரமாச்சுல, கம். மேம் லேட் ஆயிடுச்சுன்னு தான் மேம் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். ஆனா சூர்யா சார் என் மேல கோபப்பட்டு பொறுப்பிட்டு போயிட்டாரு. ஓ காட். அனு முதல்ல அழறத நிப்பாட்டு. இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ இந்த Dress போட்டுக்கிட்டு ரெடிகுலஸா நடந்துக்கிட்டா ஆப்வியஸ்லி யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். நீ இன்னும் நல்லா பிரசன்டபிளா இருக்கணும். இந்த மாதிரி Dress போடும்போது உன் நடையில பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இல்லாட்டி பார்க்கிறதுக்கு பஃபூன் மாதிரி தான் இருக்கும். ஓகே 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 ரிலாக்ஸ். சாரி மேம், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கம் இல்ல மேம். ஓகே அனு, அழுததெல்லாம் போதும். வா முதல்ல வீட்டுக்கு போலாம். யூ மே ஃபீல் பெட்டர். சூர்யா சார் வர திடீர்னு கிளம்பி போயிட்டாரு. சோ எல்லா மீட்டிங்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போற? வா எங்க வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கா? எஸ். இப்படி அழுத முகத்தோட உங்க வீட்டுக்கு போனா உங்க வீட்ல எல்லாருமே பயந்துருவாங்க. சோ எங்க வீட்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு போ. கம் லெட்ஸ் கோ. கம். ஹலோ, எங்க இருக்க சூர்யா? அதான் உன் செக்யூரிட்டி நேரம் உனக்கு சொல்லிருப்பானே, அப்புறம் ஏன் கேக்குற? அம்மாவை தனியா அனுப்புனியா? உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் அம்மா கூட போயிருப்பேன்ல. கார்ல தானே போறாங்க, டிரைவரும் கூட போறான்ல, அப்புறம் என்ன? ரொம்ப தலைவலிக்குது போல. எனக்கு காஃபி சொல்ல மாட்டியா? எனக்கும் தலைவலிக்குதுப்பா. பங்கஜ், சார் ஒரு காஃபி. உன்னால ஏன் மேலையும் மீரா மேலே மட்டும்தான் கோபப்பட முடியும், மத்த யார் மேலையும் கோபப்பட முடியாது. நீ எடுத்த முடிவு உன்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அதான் உனக்கு உன் மேலே கோவம். ஆனா அதை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு. எத்தனை தடவை சொன்னேன், ஒரு தடவையாவது என் பேச்ச கேட்டியா? நான் இத பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதும் ஏதாவது சொல்லி வாய முடியுறேன். ஆனா நான் என்ன சொன்னேனோ அதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குது பாத்தியா? இப்ப புரியுதா? எதையோ எதுக்கோ முடிச்சு போடாத பங்கஜ். நான் எதுக்கு முடிச்சு போட போறேன்? எல்லாம் அதுவா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முடிச்சா விழுந்து இப்ப யாராலையும் அவிழ்க்க முடியாத கல் முடிச்சா போய் நிக்குது. அத உனக்கு எடுத்து சொல்றேன். மத்தபடி உன்கிட்ட உரிமை எடுத்து பேசுறதுக்கு நான் என்ன தேவநந்திரி சாரீஸோட சீஃபா? ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டி ஹெட் தானே. சார் காஃபி சார். சொல்ல வேண்டியதை உன்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கும் நல்லது, நம்ம கம்பெனிக்கும் நல்லது. இதை கொஞ்சம் முன்னாடியே நீ புரிஞ்சிருந்தா நாம இப்படி ஒரு சூழ்நிலை பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இல்ல இல்ல 1 மணி நேரம் எல்லாம் மாறி போச்சு. அவ பின்னாடி வந்ததுக்கு காரணம் பணமும் பதவியும் மட்டும்தான். இப்ப அவ கனவுலயே அடைய முடியாத பதவியில் வேற உட்காந்தாச்சு. அவ்வளவுதான், எல்லாம் ஓவர். இதுல அன்பு, காதல், கன்றாவி, மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. பங்கஜ் போதும். அவளை பாத்தியா இன்னைக்கு? இத்தனை நாள் சேலக்கடை முன்னாடி நிப்பாட்டிருப்பாங்களே, அந்த பொம்மை மாதிரி இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த சேலக்கடை மாடல் மாதிரி இருக்கா.
எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கம் என்ன, எல்லா ஊர் பக்கமும் சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா. இது ஆரம்பம் தான் சூர்யா. இன்னும் போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போறோம். அதை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏய், உனக்கு சந்தோஷமா? மனுஷனாடா நீ? என் மனசு எவ்வளவு கொந்தளிச்சிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? அது உனக்கு புரியல? புரியாதுடா, உனக்கு புரியாது. அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் உனக்கு கிடையாது. அப்படியே புரிஞ்சாலும் நீ வேணும்னே பேசுவ. இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுன, நீ என்ன வேணா திட்டிக்கோ, நான் சொல்ல வந்ததை சொல்லாம போகவே மாட்டேன். இதுதான் அந்த பொண்ணோட இன்னொரு நிறம், நிஜமான நிறம். காதல் ரொம்ப கலர்ஃபுல்னு சொல்றாங்களே, இதுதான் சொல்றாங்க போல. இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் இந்த கலர் எல்லாம் போய் வெளுத்து வெள்ளையாயிடும். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தது, எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்தது இல்ல பங்கஜ்? பின் என்னடா, அவ இன்னைக்கு உனக்கு மொத்தமா ஒரே ஒரு ட்ரெஸ்ல பதில் சொல்லிட்டா. இதுல அவளுக்கு அம்மாவோட சப்போர்ட் வேற. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. இப்ப இவ்வளவு பேசுறியே, அன்னைக்கே மோதிரத்தை என் கையில கொடுத்து அவளுக்கு போட சொன்ன. அன்னைக்கு தங்கமா தெரிஞ்சவளோட நிறம் இன்னைக்கு மாறி போச்சா? அட கொடுமையே, நான் சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? நான் உன்கிட்ட அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லையே. நான் அணுவுக்கு மோதிரம் கொடுக்க சொன்னதுக்கான காரணமே வேற. என்ன காரணம்? இனிமே இந்த தங்கத்துக்கு மதிப்பே கிடையாதுன்னு தான் கொடுத்தேன். அதோட நீ மோதிரம் கொடுத்தா அடுத்து என்னென்ன நடக்கணுமோ நடந்து இது ஒரு முடிவுக்கு வரட்டும்னு நினைச்சேன். பங்கஜ், என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நீ என் நண்பனா இல்ல எதிரியா? முகத்துக்கு நேரா பேசுறவன், உண்மையை மறைக்காம எடுத்து சொல்றவன், எது தன் நண்பனுக்கு நல்லதோ அதை சொல்றவன் எதிரின்னா நானும் உனக்கு எதிரி தாண்டா. சூர்யா, முதல்ல இருட்டுல பார்த்தா எதுவுமே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் அந்த இருட்டையே கூர்ந்து பார்த்தா அங்க இருக்கிறதெல்லாம் மெல்ல நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கூர்ந்து பாரு சூர்யா, காதல்ங்கிறது இருட்டு மாதிரி. அதை கூர்ந்து பார்த்தா தான் அதுல இருக்கிற நிறைய உண்மைகள் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் மனசோட பேச்ச கேட்கிறவன்னு நீ இங்க சுத்தி இருக்கிறவங்க யாரோட பேச்சையும் கேட்கல. இப்போவாது புரிஞ்சுக்கோ, இதேங்கிறது வெறும் 30-40 கிராம் மாமிசம், அவ்வளவுதான். கவிஞர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு தேவையில்லாத கிரெடிட் கொடுத்து அதை தகுதிக்கு மேல உட்கார வச்சுட்டாங்க. காதலிக்கிறவங்கள இதயத்துல வச்சிருக்காங்க மண்ணாங்கட்டி. அப்படி ஏதாவது நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த எண்ணத்தை இப்பவே தொடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு உன் மனசை இப்பவே கிளீன் பண்ணிக்கோ சூர்யா. இட்ஸ் டைம் ஃபார் கிளீனிங். என்ன மான்சி, ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. புது விதமான கேக் பண்ணிட்டு இருக்கேன், அது பேக் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி வருமோ என்னமோன்னு நினைச்சாலே டென்ஷனா இருக்கு சந்திரா. நீயே இதெல்லாம் பண்ணுமா? வேற ஏதாவது நல்ல கேக்கா வெளியே ஆர்டர் பண்ண கூடாதா? எதுக்கு மான்சி இவ்வளவு கஷ்டப்படுற? கம் ஆன் சந்திரா, நாமளே செஞ்சு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் வெள்ள வாங்கினா வருமா? இந்த ஸ்பெஷல் கேக் செய்யணும்ன்றதுக்காக நான் இன்னைக்கு மார்னிங்ல கூட ஆபீஸ்க்கு கூட போகல. கம் ஆன் மான்சி, இல்லனால நீ இன்னைக்கு ஆபீஸ் போயிருக்க மாட்டே. ஏன்னா மீரா இருக்கிற வரைக்கும் நீ ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், உன் காலை பதிக்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கே. சரி, அந்த கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறேன். நான் பாக்குறேன்டா பேபி. உனக்கு வேலை செய்யணும்ன்றதுக்காகவே நான் இன்னைக்கு போர்ட் மீட்டிங் கூட அட்டெண்ட் பண்ணாம வந்து நிக்கிறேன். உனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு சந்திரா. சும்மா என்னையே எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லாத. கேக் செய்ய உன் ஹெல்ப் எதுக்கு? எல்லாம் நானே பாத்துக்கிறேன். அக்கா அக்கா, மாமின்லாம் வந்துட்டாங்க, தனியா தான் வந்திருக்காங்க, கூட ப்ரோயின்லாம் வரவே இல்லையே. இதெல்லாம் ஒரு விஷயமா கோபி? ப்ரோயின்லாக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வர்க் இருந்திருக்கும். அது இல்லக்கா, மாமின்லாம் வந்த உடனே நேரா அப்படியே ரூமுக்கு போயிட்டாங்க.
ட்ரெஸ் மாத்திட்டு வர போயிருப்பாங்க. ஏன் எதுவுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அக்கா அவங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ரொம்ப டல்லாவும் இருக்கா மாதிரியே இருக்கு. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத கோபி. அவ்வளவு தூரம் ஆபீஸ் போயிட்டு வந்ததுல டயர்டா இருப்பாங்க. இப்ப நான் பேக் பண்ண கேக்க சாப்பிட்டா அவங்க டயர்ட்னஸ் எல்லாம் காணாம போயிடும். ஓகே கோபி, கேக் ரெடி ஆனதும் நான் கூப்பிடுறேன். நாம கேக்கோட மாடிக்கு போய் மாமின் லவ் பார்க்கலாம். சரிக்கா. அக்கா 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 என்னடா? அந்த கேக்கு மேல அந்த தேனை அப்படியே மேல தடவி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. கேக்கு உனக்கு இல்ல, மாமின் லாக்கு. உனக்கு தேன் வேணும்னா நீ தனியா எடுத்து அதுல போட்டு சாப்பிட்டுக்கோ. ஓகே, இப்ப கிளம்பு. Okay. மான்சி, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். ஆபீஸ்ல கண்டிப்பா அனுவை பார்த்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனும் நம்மளும் சேர்ந்து கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு வந்துடுறேன். நீ போய் பேசிட்டே இரு. கேக் ரெடி ஆனதும் நான் வந்துடுறேன். பாக்கா. எஸ். ஓ, நீ இஞ்சி டீ தான் குடிப்பல? முன்னெல்லாம் யாராவது ஆபீஸ்க்கு வந்தா காஃபியா டீயான்னு கேட்பேன். சூர்யா சார் கூட இருந்து இருந்து கிரீன் டீயான்னு கேட்க மட்டும்தான் வாய் வருது. பாரு அனு, எனக்கே தெரியாம அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்குங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு தெரியாமலேயே இந்த மாற்றம் எனக்குள்ளே நடந்துருச்சு. அண்ட் யூ நோ வாட் அனு, எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அடையணும்னு எல்லா முயற்சியும் செய்வேன். எனக்கு பிடிச்சது என்கிட்ட வந்துருச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேப்பர் வெயிட், இது சூர்யா சார் எனக்கு கொடுத்த கிஃப்ட். எப்ப கொடுத்தாரு தெரியுமா? அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா நேபாள் போயிருந்தப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. எனக்காகவே. சூர்யா சார் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்டும் எனக்கு ஸ்பெஷல் தான். முதல் வேலை, முதல் இது 2013ல எனக்கு தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர் அவார்டு கிடைச்சது.